கார்த்திக் ரேவதி சீரியலில் கதைக்களம் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரேவதி கார்த்தி 2 பேரும் ஸ்டேஷனுக்கு போய் அந்த வீடியோ எடுத்தோன்னே நாங்கள் பார்க்கணும் சாருங்கிறாங்க. அவனை அப்போவே ஜாமீனில் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இன்ஸ்பெக்டர். இதை கேட்டதும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க? இவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் பண்ணினவனை எப்படி ஜாமீனில் விட்டீங்க? ஏன் சார் நீங்களாவது இதை பற்றி ஏதாவது விசாரித்து அவனை வெளியில் கொண்டு வர முடியாத அளவுக்கு பண்ணியிருக்கலாம்ல? கோர்ட்டில் நீங்கள் இவனை ஒப்படைச்சிருக்கலாமே. இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கா, இவ்வளோ அசால்ட்டை விட்டுட்டீங்களேன்னு கார்த்தி கேட்குறாங்க. இதை பாருங்கள் சார், இந்த மாதிரி சின்ன சின்ன கேஸையெல்லாம் நாங்கள் அந்தளவுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்ததுமே யாரோ ஒருத்தர் வக்கீலை வச்சு வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் எங்களை என்ன பண்ண சொல்கிறீங்கிறாங்க. இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறீங்க. நீங்களா ஆக்ஷன் எடுக்கிறீங்களா இல்லை நான் ஹையர் ஆஃபீஸர்கிட்ட பேசணுமான்னு கேட்குறாங்க கார்த்தி. அந்தளவுக்கெல்லாம் போக வேண்டாம் சார், நானே பார்த்துக்கிறேன் விடுங்க. என்ன ஜாமீனில் தானே வெளியே போயிருக்கா, இன்னும் கேஸ் முடிவுக்கு வரலைங்கிறாங்க இன்ஸ்பெக்டர். அப்படி சாதாரணமாக விட முடியாது சார், நீங்கள் உடனே ஆக்ஷன் எடுத்தே ஆகணும்னு கார்த்தியும் ரேவதியும் கேட்டுக்கிட்டதுனால இன்ஸ்பெக்டரும் இவன் என்ன சாதாரணமாக விட மாட்டான் போல இருக்கே, இந்த கேஸை பெருசாக கொண்டு போக போகிறான், சரி பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு. சார் நீங்கள் இந்த அளவுக்கெல்லாம் ரிஸ்க் எடுக்க வேண்டியதில்லை, நாங்கள் பார்த்துக்குறோம் விடுங்க சார். அவனை ஏதாவது ஒரு வகையில் நான் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து அவன் தப்புக்கு நான் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்றேன்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் கார்த்தியும் சரி சார், நீங்கள் அவன் பேரில் சீக்கிரமாக கேஸை போட்டு அதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கங்கிறத கண்டுபிடிச்சிருங்கன்னு சொல்லிடுறாங்க. இன்ஸ்பெக்டரும் சரின்னு இருக்காங்க. கார்த்தி ரேவதி 2 பேரும் கோயிலுக்கு வந்திருக்காங்க. இங்கே பார்த்தா அந்த 2 ரவுடிங்களையும் வெளியே எடுத்துகிட்டு போய் அப்படிடா இப்படி சிக்கினீங்க, ஒரு வேலையில் கவனமாக இருக்கக்கூடாதா அப்படின்னு அவங்களுக்கு மேலான ஒரு 2 ரவுடிங்க கேட்டுட்டு இருக்கும்போது அந்த 2 ரவுடிங்க எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொண்ணு தான். அவள் கொஞ்சம் உஷாராக இருந்திருப்பா போல இருக்கு, நாங்கள் கொஞ்சம் ஏமாந்துட்டோங்கிறாங்க. ஏண்டா எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொண்ணு தான்னா இப்போ நம்ம பிஸ்னஸையே கெடுத்துருவா போல இருக்கே. இதை வச்சு தாண்டா பெரிய டீமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி வீடியோ போட்டால் தாண்டா நிறைய காசை பார்க்க முடியும். இதுக்கே பெரிய ஆப்பு வச்சுட்டாலே அந்த பொண்ணு நமக்கு பின்னாடி இருக்கிற எல்லாத்தையும் காட்டி கொடுக்குற மாதிரி ஆகி போயிடும். இவ சாதாரண ஆள் கிடையாது. இப்போ உங்களை பிடிச்சிருக்கா, அடுத்தது எங்களை பிடிப்பா, எங்களுக்கு அப்புறம் எங்களுக்கு பின்னாடி யார் இருக்கா, நாங்கள் யாருக்கு அனுப்புகிறோம், இப்படி எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த வேலையே இல்லாமல் போயிடும். நம்ம 4 காசை பார்த்துக்கிட்டு இருந்தோம், அதுக்கு ஆப்பு வச்சுட்டாலே இந்த பொண்ணை, இவளை நம்ம சும்மா விடக்கூடாதுன்னு இந்த 2 ரவுடிங்களும் அந்த 2 ரவுடிங்க கிட்ட இதை பாருங்கடா, இவ எங்கே இருந்தாலும் சரி அவளை தேடி கண்டுபிடிச்சு முடிச்சு கட்டிடணுங்கிறாங்க. ஆமாம்மா, இவனால தானே இவ்வளோ பெரிய பிரச்சனை, காசு பார்க்க முடியாமல் போச்சு, அதனால் இவளை ஒரே அடியாக போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. சரிடா, இவ சாதாரண பொண்ணாக இருக்க முடியாது, அதனால் உடனே போட்டு தள்ளினாலும் பிரச்சனை ஆகிடும், ஆக்சிடென்ட் ஆன மாதிரி தான் பண்ணி விடணுங்கிறாங்க. ஆமாம், அதே மாதிரி நம்ம செஞ்சுருவோம், அப்போ தான் நம்ம பக்கம் எந்த சந்தேகமும் யாருக்கும் வராதுன்னு 4 பேர் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. கார்த்தியும் ரேவதியும் கோயிலுக்கு போயிருக்காங்க. ரேவதி மனசு விட்டு கார்த்திகிட்ட பேசுகிறாங்க. இதை இன்னும் 2 நாளையில் நம்மளுக்கு கல்யாண நாள் வருது. நேற்று வருஷம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கும் போது கொஞ்சம் கூட உன் மேலே எனக்கு இஷ்டமோ விருப்பமோ எதுவுமே இல்லை. இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே எத்தனை மாற்றங்கள் நடந்திருக்கு. உன்னை நான் எப்படியெல்லாம் திட்டியிருக்கேன், அசிங்கப்படுத்தியிருக்கேன், நிறைய இடத்துல அவமானப்படுத்தியிருக்கேன். அதையெல்லாம் நீ சகிச்சுக்கிட்டு என்னை புரிஞ்சுக்கிட்டு எப்படி பொறுமையாக இருந்த. ஆனால் எங்கள் அம்மா தான் உன்னை ரொம்ப பெருமையாக பாராட்டி பேசிகிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் பிடிக்காத நான் உன்கிட்ட இருந்து ஒட்டாமையே இருந்த, விலகித்தானே இருந்தேன். இப்படி இருக்க இருக்க நீ எல்லாமே சகிச்சுக்கிட்டு பொறுமையாக அமைதியாக ஒரு நல்ல கேரக்டராகவே இருந்த. அதுக்கப்புறம் தான் என் மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு உன்னை பற்றி புரிஞ்சுக்க முடிஞ்சது. இன்னைக்கு நம்ம 2 பேருமே சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படும் போது எங்கள் அம்மா இப்போ உன்னை வேண்டவே வேண்டான்னு வெறுத்து ஒதுக்குறாங்க. 2 பேர்த்தையும் பிரித்து வைக்கணும்னு டிவோர்ஸ் வேறு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி கோர்ட் வரைக்கும் போய் நம்ம 2 பேர்த்தையும் கேஸில் இழுத்து விட்டுட்டாங்க. ஆனால் கோர்ட்டு நமக்கு 6 மாதம் சேர்ந்து வாழ சொல்லி உத்தரவு கொடுத்துருக்காங்க. நம்மளோட வாழ்க்கைக்கு அந்த தெய்வமே துணையாகவும் சாட்சியாகவும் இருக்கணும். நம்ம 2 பேர்த்துக்கு எந்த ஒரு பிரிவும் வந்துடக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு தான் நான் இப்போ கோயிலுக்கு வந்திருக்கேன். தெய்வத்தோட சாட்சியும் துணையும் நமக்கு வேணும் இல்லை, அதனால தான் நம்ம 2 பேரும் பிரியக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்தோடவும் எண்ணத்தோடவும் நான் தேடி வந்திருக்கேங்கிறாங்க. இதை கேட்ட கார்த்தியும் சந்தோஷப்படுறாங்க. ஆமாம் ரேவதி, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்கிற வழியை பார்க்கலாங்கிறாங்க. ரேவதியும் கார்த்தியும் கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டு வரலான்ட்டு போகிறாங்க. உள்ளே போய் சாமி கும்பிட்டு திரும்பி பார்த்தா அங்கே ஒரு சித்தர் உட்காந்துருக்காங்க. அந்த சாமியாருக்கு முன்னாடி நிறைய கூட்டம் இருக்காங்க. என்ன அங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி ரேவதி ஒரு பொண்ணை கூப்பிட்டு கேட்குறாங்க. ஏமா அங்கே என்ன நடக்குது, அவருக்கு முன்னாடி இவ்வளோ கூட்டம் இருக்குது, அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்குறாங்க ரேவதி. அதுவா, அவர் வந்து 2 நாள் ஆச்சுமா, அவர் ஒரு சித்தர். அவர் கண்ணை மூடி ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பார். திடீர் கண் திறந்து அவருக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன சொல்ல தோணுதோ அதை சொல்லுவார். அது அவர் ஒரு சித்தருங்கிறதுனால நம்மளை பேரை சொல்லி கூப்பிடுவாருங்கிறாங்க. இதை கேட்டு ஆச்சரியப்படுறாங்க ரேவதி. எது நம்ம பேர் அவங்களுக்கு எப்படி தெரியும், பேர் சொல்லி கூப்பிடுவாராங்கிறாங்க. ஆமாம்மா, அதுதாம்மா சித்தர். நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குதுன்னு ரேவதி சொல்லவும், ஆமாம்மா நீங்கள் அங்கே போங்களேன், இன்னும் ஆச்சரியம் நிறைய காத்திருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதை கேட்டதும் ரேவதி ரொம்ப சந்தோஷமாக ஆமாம்மா நம்மளும் போய் பார்க்கலாமாங்கிறாங்க. கார்த்தி வேண்டாங்கிறாங்க. ஏன் வேண்டான்னு சொல்கிறேன், நம்மளை பேரை சொல்லி கூப்பிட்டு நம்மளுக்கு ஏதாவது அருள்வாக்கு சொன்னால் சந்தோஷமாக தானே இருக்குங்கிறாங்க ரேவதி. அப்படியே சந்தோஷமான விஷயம் சொன்னால் சந்தோஷம்தான், ஆனால் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நம்ம மனசு தானே வருத்தப்படும். அதெல்லாம் வேண்டாம், போலாவான்னு கார்த்தி கூப்பிடுவோம். ரேவதி பிடிவாதமாக இல்லை பார்த்தே ஆகணுங்கிறாங்க. சரி வா போய்த்தான் பார்ப்போம் அப்படின்னு கார்த்தியும் ரேவதியும் அந்த சித்தருக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க. அந்த சித்தர் கண் திறந்து தண்டபாணின்னு ஒருத்தரை கூப்பிட்டு,
உன் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேல, கூடிய சீக்கிரம் அந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வை, கல்யாணமும் சிறப்பாக நடக்குங்கிறாங்க. அதை கேட்டு அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. அடுத்தது ரேவதியை கூப்பிட்டு ரேவதி கிட்ட நடந்ததை எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உன் வாழ்க்கையே சிக்கலில் தான் இருக்குது. ஆரம்பத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டாம் நீ முடிவெடுத்த, ஆனால் ஏதோ ஒரு வழியாக இந்த வாழ்க்கை தான் உனக்கு அமைஞ்சிருக்கு. இப்போ நீ சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு இந்த வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறியா? ஆனால் நிறைய இடையூறுகள் இருக்குது அப்படித்தானே கேட்கும்போது ஆமாம் சாமிங்கிறாங்க. ரேவதி கிட்ட ஒரு பூவை கொடுத்து இதை 3 முறை சுற்றி வா, உன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடுன்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறாங்க. ரேவதியும் சந்தோஷமாக அதை வாங்கிட்டு நான் பிரகாரத்தை 3 தடவை சுற்றிட்டு வரேன்ட்டு போகிறாங்க. அடுத்தது கார்த்தியை கூப்பிட்றாங்க. என்னப்பா உன் பொண்டாட்டி தானே ரேவதிங்கிறாங்க. ஆமாங்கிறாங்க. உனக்கு ரேவதிக்கு இன்னும் 2 நாளையில் கல்யாண நாள் வருதில்ல, அந்த கல்யாண நாள் அதுவும் உன் பொண்டாட்டிக்கு பெரிய கண்டா இருக்குது. அதில் அவள் தப்பிச்சிட்டான்னா அப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காதுப்பா. உயிருக்கு ஆபத்தான ஒரு நிலை வரப்போகுது. அந்த நிலையிலேருந்து எப்படியாவது உன் பொண்டாட்டியை காப்பாற்றுன்னு சித்தர் சொல்கிறாங்க. இந்த ஆபத்துலேருந்து உன் பொண்டாட்டி தப்பிச்சிட்டானா அதுக்கப்புறம் உங்கள் 2 பேர்த்தோட வாழ்க்கையும் சிறப்பாக இருக்குன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. ரேவதியை கார்த்தி கண் பார்வையிலேயே வச்சுக்க சொல்லி அனுப்புனதுனால கார்த்தி போனதும் ரேவதியை தேடுறாங்க. ரேவதியும் பிரகாரத்தை சுற்றிட்டு வராங்க. என்ன ரேவதி பிரகாரத்தை சுற்றி முடிச்சிட்டியாங்கிறாங்க. ஆமாம்மா, சித்தர் சொன்ன மாதிரியே நான் பிரகாரத்தை சுற்றி முடிச்சிட்டேன். இனிமேல் நம்ம 2 பேரும் வாழ்க்கையில் எப்போவும் சந்தோஷமாக இருக்க போகிறோங்கிறாங்க. இதை கேட்ட கார்த்தி சிரிச்சுட்டே சரி வா போகலாம் ரேவதின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. கார்த்தி ரேவதி 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. வர வழியிலேயே அந்த ரவுடிங்களும் கார்த்தியை ரேவதியும் பின்தொடர்ந்துக்கிட்டே வராங்க. இது தெரியாத கார்த்தி வீட்டுக்கு வந்துட்டாங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்ததில் எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ரேவதி வீட்டுக்குள்ளே போகிறாங்க. கார்த்தி யோசிச்சுட்டே இருக்காங்க. ரவுடிங்க ரேவதியை நோட்டம் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க. திரும்ப எப்போ வருவாங்க, ரேவதி எங்கெங்கெல்லாம் தனியாக போகிறா வரா அப்படிங்கிறத கவனிக்கிறதுக்காகவே அந்த ஆளுங்க அங்கங்கே ஆளுகளை செட் பண்ணிவிட்டு ரவுடி கும்பலே அங்கே தயாராக இருக்காங்க. துணிக்கடையில் எவ்வளவு ஜாலியாக இருந்தோம், சந்தோஷமாக இருந்தோம். சம்பளத்துக்கு சம்பளமாச்சு, சைடு வழியில் நிறைய பணத்தையும் சம்பாரித்தோம். வீடியோவும் பார்த்துக்கிட்டு எவ்வளவு ஜாலியாக இருந்த நம்மளை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் அனுப்பி வச்சு அங்கே ஜெயில் தண்டனையும் கொடுத்துட்டா. இப்போ வேலைக்கு வேலையும் போச்சு, வருமானத்துக்கு வருமானம் போச்சு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவதானே. அவளை சும்மா விடக்கூடாதுன்னு 2 ரவுடிங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்மளை பகத்துக்கிட்டது எவ்வளோ பெரிய தப்புன்னு அவளுக்கு புரிய வைக்கணும்டா, புரிய வைக்க போகிறோம் பாரு அப்படின்னு சவால் வெட்டிக்கிட்டு அவங்க 2 பேரும் அங்கே காத்திருக்காங்க. இங்கே கார்த்தி சித்தர் சொன்னதையே யோசிச்சுட்டு இருக்காங்க. ரேவதிக்கு அப்படி என்ன நம்மளை தாண்டி பெரிய ஆபத்து வந்துடும், எங்கே வரும், எப்படி வரும், எது மூலமாக வரும், ஒன்றும் புரியலையே. ரேவதிக்கு எந்த ஆபத்தையும் நெருங்க விடாமல் நம்ம கண் பார்வையிலேயே வச்சிருக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. கார்த்தி அங்கே தான் மயில் வாகனம் வராரு. வந்துட்டு சகலை நாளைக்கு ஹோட்டல் திறக்க போகிறோம், அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு நாள் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நினச்சி கூட பார்க்கலைன்னா பார்த்துக்கோங்களேன். ஆனால் நீங்கள் வந்து எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கீங்க. இந்த சந்தோஷமான நாளில் ஹோட்டல் திறக்கும் போது அத்தை கையால் தான் இதை திறக்கணும்னு நான் நினச்சிட்ருக்கேன். இன்னும் அத்தைக்கிட்ட சொல்லலை, அத்தைக்கிட்ட சொல்லி இந்த சந்தோஷமான நாளை கொண்டாடுவோம் அப்படின்னு மயில் வாகனம் தன் மனசில் உள்ளதை எல்லாம் ஆசைகளை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கார்த்தி ஏதோ ஒரு சோகமாகவே இருக்காங்க. இதை பார்த்த மயில் வாகனம் என்ன சகலை, நான் சந்தோஷமான விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் ஏதோ யோசனையிலேயே இருக்கீங்களே, அப்படி என்னதான் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க மயில் வாகனம். ரேவதி ஆசைப்பட்டாலேன்னு நான் ரேவதியை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனேன். அங்கே ஒரு சித்தர் இருந்தார். அவர் எங்களை கூப்பிட்டு ரேவதிக்கு கல்யாண நாள் வருதல்ல, அந்த கல்யாண நாள் அதுவும் பெரிய கண்டா இருக்குது, அவளோட உயிருக்கே ஆபத்து வர ஒரு நிலை இருக்குது, அப்போ நீ தான் அவளை காப்பாற்றணும், உன் கண் பார்வையிலேயே வச்சுக்கணும்னு அந்த சித்தர் சொன்னாருங்கிறாங்க. இந்த கல்யாண நாள் அதுவும் வர்ற கண்டத்துல இருந்து ரேவதியை காப்பாற்றிட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சித்தர் சொன்னார்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரேவதிக்கு எந்த ஆபத்தும் வராமல் காப்பாற்றணுங்கிறாங்க கார்த்தி. இதை கேட்ட மயில் வாகனம் அப்படியே உருகி போகிறாரு. ஆமாப்பா, நீ ரேவதி மேலே அன்பு பாசம் வச்சிருக்கிறது எங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த மாதிரி சித்தர் சொல்கிறதையெல்லாம் நீங்கள் நம்புற ஆளே கிடையாது, ஆனால் இப்போ எப்படி இதை நம்பினீங்கன்னு மயில் வாகனம் கேட்குறாங்க. ஆமாங்க, நான் நம்ப மாட்டேன் தான், இருந்தாலும் கரெக்டாக குறி சொல்கிறாரு. எங்களை கூப்பிட்டு எங்களுக்கு நடந்த கல்யாணத்தை பற்றியும் அதில் இருக்கிற பிரச்சனையை பற்றியும் இன்னை வரைக்கும் நடந்த பிரச்சனைகள் எல்லாம் புட்டு புட்டு வச்சார். அவர் யாருன்னு எனக்கும் தெரியாது, ரேவதிக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது எங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை சொல்லும்போது நாங்கள் நம்பித்தானே ஆகணும், நம்பாமல் எப்படி இருக்கிறதுன்னு கார்த்தி கேட்குறாங்க. சரி, ஆனால் இந்த விஷயம் ரேவதிக்கு தெரியுமான்னு மயில் வாகனம் கேட்குறாங்க. அவளுக்கு தெரிய வாய்ப்பில்லை, தெரியவும் இல்லைங்கிறாங்க. ரேவதி கோயில் பிரகாரத்தை சுற்றிக்கிட்டு இருந்ததுனால அவளுக்கு தெரிய வாய்ப்பில்லை, இருந்தாலும் கஷ்டமாக இருக்குதுங்கிறாங்க கார்த்தி. ஆமாப்பா, சித்தர் சொன்னால் கண்டிப்பாக நடக்கணும் தான் சொல்லியிருக்காங்க, நடந்தாலும் சரி நடக்காமல் போயிட்டாலும் ரொம்ப நல்லது தான். ஆனால் இப்போ என்னப்பா பண்ண போகிறேன்னு மயில் வாகனம் கேட்கும்போது அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, ஆமாங்க, என் கண் பார்வையிலேயே ரேவதியை வச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன், அவளுக்கு எந்த ஆபத்தும் வரவிடாமல் பார்த்துக்கணுங்கிறாங்க. வீட்டில் இந்த விஷயத்தை பற்றி வெளியில் யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க, வீட்டில் இருக்கிறவங்ககிட்டையும் சொல்லிடாதீங்கன்னு கார்த்தி கேட்குறாங்க. இல்லைப்பா, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க மயில் வாகனம், இருந்தாலும் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லி உங்களையும் வருத்தப்பட வச்சுட்டேன்னு எனக்கு கவலையாக இருக்குதுங்கிறாங்க கார்த்தி. அட என்னப்பா நீ வேற, எனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போதெல்லாம் அது உன் பிரச்சனை மாதிரி பார்த்து எனக்கு எத்தனை விஷயங்களில் நீ ஹெல்ப் பண்ணியிருக்க, இப்போ உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதை நான் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, நான் கிட்ட வரக்கூடாதுன்னு நீ நினைக்கலாமா? கண்டிப்பாக நானும் இதில் உனக்கு கூடவே துணையாக இருப்பேங்கிறாங்க மயில்வானம். ரேவதிக்கு ஏதாவது ஒன்றுன்ட்டா என்னால் தாங்கிக்கவே முடியாது, ரேவதியை எப்படியும் நான் பார்த்துக்குவேங்கிறாங்க கார்த்தி. ஆமாப்பா, கல்யாண நாள் அதுவும் அந்த அன்னைக்கு நீ அவளை கூடவே வச்சுக்கோ, அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நம்ம பார்த்துக்கலாம், நானும் இருக்கேன்னு சொல்லிட்டு போகிறாங்க மயில்வாகனம்.
சிவனாண்டி மயில்வாகனம் 2 பேரும் இந்த கார்த்தி பையன் பண்ண வேலையை பார்த்தீங்களா? இவனால நம்ம குடும்பம் எவ்வளவு தூரம் பாதிச்சிருக்கு. ஆனாலும் இந்த சந்திரா கார்த்தி பையனால தானே இவ்வளவு சிக்கல் சிக்கியிருக்கா. அவள் தாலியை கழட்டி கையில் கொடுக்கும்போது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? ரொம்பவே கஷ்டமாக இருக்குதுங்கிறாங்க சிவனாண்டி. ஆமாப்பா, இந்த ரேவதியும் கார்த்தியும் எப்படியாவது பிரித்து வைக்கணும்னு நாம நினச்சா இப்போ என்னடான்னா உன்னையும் சந்திராவையும் பிரித்து வச்சுட்டாலே இந்த சாமுண்டீஸ்வரி. இதை பாருமா, அவனே உன்னையும் சந்திராவையும் பிரித்து வச்சதை நினைக்கும் போது என்னோட நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்குங்கிறாங்க. ஆமாம்மா, சந்திரா கத்தில் தாலி இல்லாமல் இருக்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குதுங்கிறாரு சிவனாண்டி. புருஷன் நான் உயிரோடு இருக்கும்போது என் பொண்டாட்டி சந்திரா தாலி இல்லாமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்கிறாங்க. சரி, நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, உங்கள் 2 பேர்த்தையும் நான் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்கிறாரு முத்துவேலு. சரி சித்தப்பா, எப்படி இருந்தாலும் சந்திராவை கழுத்தில் நான் தாலி கட்டி ஆகணுங்கிறாங்க சிவனாண்டி. சரிப்பா, அதுக்கு முன்னாடி நீங்கள் 2 பேரும் எச்சரிக்கையாக இருங்க. அவன் கண்ணில் மட்டும் பற்றாதீங்க. நீங்கள் 2 பேரும் பார்த்துக்கிறது பேசிக்கிறது இதெல்லாம் யாருக்குமே தெரியக்கூடாது. யாருக்கும் தெரியாமல் நம்ம ஊர் அம்மன் கோயிலுக்கு சந்திராவை வர சொல்லி அவள் கழுத்தில் நீ தாலியை கட்டிடு. அப்புறம் எப்பவும் போல் நீங்கள் 2 பேரும் இந்த சாமுண்டீஸ்வரிக்கும் ஏன் அந்த டிரைவர் பையலுக்கும் யாருக்கும் தெரியாமல் எப்பவும் போல் சந்திச்சுக்கோங்கன்னு முத்துவேல் ஐடியா கொடுக்குறாங்க. இதை கேட்ட சிவனாண்டியும் ஆமா சித்துப்பு, ஏன் பொண்டாட்டியை இனிமேல் நான் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏதோ ஊருக்கு முன்னாடி அவங்களுக்காக தாலியை கட்டி என் கையில் கொடுத்துட்டா, அதுக்காக அவளை அப்படியே விட்டுற முடியும்? நான் சந்திராவை வர சொல்லி எங்கள் 2 பேர்த்துக்கும் ரகசிய கல்யாணம் நான் பண்ணிக்கிறேங்கிறாங்க சிவனாண்டி. இதுக்கு மட்டும் வேலை ஹெல்ப் பண்ணுறாங்க. சந்திரா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, சந்திரா நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், எனக்காக நீ சீக்கிரம் வான்னு கூப்பிடுறாங்க. இதை கேட்ட சந்திராவும் சரிங்க நான் இப்போவே வரேங்கன்னு சொல்லிட்டு சந்திராவும் அடுத்த நாளே வந்து நிற்கிறாங்க. சிவனாண்டிக்கும் சந்திராவுக்கும் முத்துவேல் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இதை நம்ம கார்த்தி மயில்வாகனம் எல்லாரும் பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு அப்படியே வீடியோவாக எடுக்கிறாங்க. அந்த வீடியோவை கொண்டு போய் சாமுண்டீஸ்வரிட்டையும் காட்டுறாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாரும் பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் அந்த என்ன ஒரு முடிவு எடுக்க போகிறாங்கன்னு நம்ம நாளை எபிசோடில் பார்க்கலாம்.